ரஜினி சார் என்னை தனியாக கூப்பிட்டு இந்த ஒரு படத்தில் மட்டும் பண்ணுங்கள் சரத்து அண்ணாமலையில் அது கெட்டப்பை பார்த்துட்டு அவர் என்ன செஞ்சுட்டாருன்னா ரஜினி சார் கேபி சாருக்கு ஃபோன் போட்டு பாலச்சந்திரன் சாருக்கு இப்போ அந்த பொம்பளைங்க சொல்லி பொறுக்கிற பொம்பளைங்க வந்துட்டு விஜயகாந்த்கிட்ட தம்பி யாரை நம்பினாலும் நம்ப பாகப்பிரிவினை பார்த்தேன், தமிழில் பாகப்பிரிவினை ஹிந்தியில் பார்த்தேன், ஏன் சார் நீங்கள் எங்கள் ஐயா மாதிரி சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். இன்றைய சாட் நட்சத்திரா நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் டத்தோ ராதாரவி. ராதாரவி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நடிகர் அப்படின்ற எல்லைக்குள்ளே சுருக்கிட முடியாது. அவர் ஒரு பன்முக கலைஞர். மேடை நாடகத்திலேருந்து வந்ததுனால இன்று வரையில், அதாவது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ராதாரவி அவர்களுக்கு பொன்விழா ஆண்டு. 76 மன்மதலீலை படம் வெளியாச்சு. அங்கேருந்து கனெக்ட் பண்ணோம்னா 50 ஆண்டு. இந்த 50 ஆண்டு காலமும் முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த கலையுலகம் அவருக்கு வழங்கியிருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய அசாதாரண திறமை. வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்கள் அப்பா பேரை சொன்ன உடனே உடனடியாக உங்கள் நினைவுக்கு வர்ற விஷயம் அப்படின்னா எதை சொல்லலாம்? என்ன எம்ஆர் ராதான்னு சொன்ன உடனே என்னோட நம்ம அப்பா பேரை சொல்கிறாங்களேன்னு நினைப்பேன். அதுதான் ஃபஸ்ட்டு நினைப்பு. ஆனால் நான் இப்போ பார்க்குறேன்ல, என் ரூமுக்குள்ளே அவருடைய பழைய ஸ்டில்ல வச்சுருக்கோம். அதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆளுக்கு எப்படி அறிவு வந்தது? ஏன்னா படித்ததே இல்லை, படிப்பறிவே கிடையாது, வெறும் கையெழுத்து போட மட்டும்தான் தெரியும். இவருக்கு எப்படி இவ்வளோ அறிவு வந்தது? ராமாயணம் பேசுவார், மகாபாரதம் பேசுவார், பைபிள் பேசுவார், குரான் பேசுவார், எல்லாமே பேசுவார். படிச்சிருக்காருன்னா இவருக்கு எம்ஆர் ராதான்றதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. படிக்கிறது கூட பேப்பர் நாங்கள் படித்து காட்டணும். சில டைமில் சொல்லுவேன் அவர்கிட்ட. மவுண்ட் ரோட்டில் ஒரு வாட்டி வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது அவர் ராமா போயிடுச்சு வண்டி, ராமலிங்க விலாஸ் அது, ராமலிங்க விலாஸ் பாட்டு. ஆமாம், அது படிக்கிறதுக்காக இவர் முயற்சி பண்ணுறாரு. ராமன்னா போயிடுச்சு. அதை நான் சொல்லியிருந்தீங்களா, நான் ஓரமாக நிறுத்திருப்பேன். அப்போல்லாம் வண்டியெல்லாம் நிறுத்தலாம் மவுண்ட் ரோட்டில். அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட, இங்கே தான் நான் பாய் வீட்டில் வருவேன், இந்தியா கார்பெட் ஹவுஸ், கிரீன் ஸ்டோருக்கு எதிர்கடை. இப்போ அதெல்லாம் கிடையாது, இப்போ எல்லாமே போயிடுச்சு. ஆமாம். அதனால் அவர் கூட்டி படிப்பார் சில இதெல்லாம். ஆனால் அவருக்கு எப்படி இவ்வளோ ஸ்டைல் வந்தது? இந்த பாகப்பிரிவினை பாவம் பண்ணி பார்க்கும்போது என்ன கான்ட்ராஸ்ட்னால், கோட்டுக்கிட்டலாம் போட்டு ஓவர் கோட் போட்டு ஒரு மாதிரியாக இருப்பார், சின்னதாடி. இதில் அப்படியே பக்தனை பயங்கரமான பாவமணிப்பில் வேறு மாதிரி வேஷம், பட்டையாக. ஆமாம், இது எப்படி இவர் பண்ணுறாரு? இவர் ஒரு கற்பனை. ஏன்னா நான் அவர் உண்மையிலே சொல்கிறேன். இப்போ எனக்கு டைரக்டருங்க இல்லை, நான் வரைஞ்சி அனுப்புகிறேன்னு அவங்க கேட்டப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. சிலது அனுப்புகிறாங்க. ஏன்னா நான் விக்கு வைப்பேன் நான் சில டைமில். இப்போ அஃப்கோர்ஸ் வைக்கிறது இல்லை. அந்த கான்சன்ட்ரேஷன் இல்லை இப்போ டைரக்டர்ஸ்க்கு. அதனால் அது டோன்ட். பட் இவர்கிட்ட இதுதான் கேரக்டர்னு சொன்ன உடனே அப்படியே. அப்போ கஜபதி இருந்தார். ஆமாம். ஏன் கஜபதி இது என்ன மாதிரி விக்கு செய்ய போகிறேன்னு சொல்லுவார். விக்கு தான் செய்வாங்க, ஆனால் இவரே எடுத்து வெட்டுவார். சொல்லுவாங்க. வண்டிக்காரன் மகனில் பார்த்தீங்கன்னா பின்னாடி தூக்கிட்டு நிற்கும், இவர் வெட்டியிருப்பார். இவர் வெட்டக்கூடாது, அது அவங்களுக்கு தெரியும், நல்லா ஒழுங்காக வெட்டுவாங்க. இவருக்கு அந்த நாடகம் இது அனுபவம் இருக்கிறதுனால அவர் எப்பவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக பண்ணுவார். அவர் சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான், அதாவது இந்த ஷூட்டிங் கேஸில் சிறைச்சாலை 3.5 years அது போயிட்டு வந்தோட தான் கொஞ்சம் ஆள் வேறு மாதிரி மாறினார். ஆனாலும் அதில் தான் வண்டிக்காரன் மகன் செஞ்சது, டாக்ஸி டிரைவர் செஞ்சது, அந்த படம்லாம் செஞ்சார். அவர்கிட்ட நான் பார்த்து அசாதாரணமான ஒரு தைரியம்னு. ஏன்னா படிப்பறிவு இல்லை, அதுதான். ஒரு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருந்த அளவுக்கு கொஞ்சம் பிக்கப் ஆகிடலாம். இவர் எதுவுமே அறவே படிக்கலை. அவர் அப்போ பார்க்கில் என்னை கூப்பிட்டு போய் இந்த 3.5 years ஜெயிலுக்கு பிறகு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் தான் வண்டி ஓட்டினேன் அவருக்கு கொஞ்ச நாள். அந்த பார்க்காண்ட போய் நின்றுக்கிட்டு, இங்கே தானே சைக்கிள் ஓட்டிகிட்டு இருப்பேன், அப்போ ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அர்த்தம்.
இங்கே தான் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருப்பேன். எங்கள் அம்மா வந்து கத்துச்சு, அதனால தான் ஓடினேன். ஆனால் அதை ஓடினதுனால தான் இப்போ இங்கே உட்காந்துருக்கேன் அப்படி சொல்லுவார். அவர் சிறு வயசில் அந்த பார்க்கில் சுற்றுனது இதெல்லாம் பார்க்குறாரு அவர். ஸோ எவ்ரி மேன் அவருக்கு ஒரு அதர் சைடு இருக்குது உள்ள. பட் நானும் அவரை பார்க்கும் போதுன்னா யாருமே இந்த கேரக்டர் இவர் பண்ணாரா, பாலம்பழத்தில் இவராக பண்ணார், பாகப்பிள்ளையில் இவராக பண்ணார், ஒன்றுமே எனக்கு பெரிய ஆச்சரியம். இது சிவாஜி இப்போ வந்து இதுலேயே உட்காந்துருவார். இவர் என்ன இவர் ஏதாவது ஷார்ட் தனியாக எடுக்கிறாங்கன்னா அந்த கோஆர்டிஸ்ட் பூராவே செட்டு உள்ள உட்காருவாங்க. ஏன்னா இந்த ஆள் என்ன பண்ணுறான், ஏன்னா எது ஒன்று பண்ணிவிடுவார். இவருக்கு என்ன நான் கூட நினச்சிக்கேன், ஏன்னா ஹைட் இல்லை, பெரிய ஒன்றும் டால் ஃபிகர்லாம் இல்லை. இவரை பற்றிலாம் பிராணெலாம் சொல்லி கேள்வின்னு சொல்கிறாங்க. நான் நேராகவே பிராணை பார்த்து கேட்டேன். வாகனிக்கு வந்திருந்தார் பிரான், அவர் வாசலில் உட்காந்துருந்தார். எனக்கு பிராணை ரொம்ப பிடிக்கும். ஜித்தேந்தர் மேக்கப் ரூம் இருக்குல்லன்னா எதிர்க்கு வரிசையாக இருக்குமே, ஆமாம் வாகனியில். அப்போ அதில் எனக்கு ஒரு ரூம் இருந்தது. அப்போ ஜித்தேந்தர் கேட்டார், நீங்கள் யார்? ஏன்னா வேறு மேக்கப்பில் போகிற, வேறு கெட்டப்பில் வரேன், அதனால் நீ யாருன்னு கேட்குறாரு. அப்போ நான் என்ன நிறைய மரதாசன். ஓ சொன்னோன்னு பிரான் எதிர்க்க இருந்தார் பாருங்கள். பிரான் சார் இருக்கார். ஆமாம் இருக்கார். அங்கே எதிர் ஃப்ளோர்லேயே வெளியே உட்காந்துருந்தார். நான் நேராக போனேன் அவர்கிட்ட. உங்கள் படம் பாகப்பிரிவினை பார்த்தேன், தமிழில் பாகப்பிரிவினை, ஹிந்தியில் பார்த்தேன். ஏன் சார் நீங்கள் எங்கள் ஐயா மாதிரி ஒரு பிட்டில் கூட நீங்கள் செய்யலை? அவர் எந்த ஹிட்லர் மிஸ் வச்சு காமெடியாக பண்ணாங்க. நான் சொன்னதுக்கு இல்லை ரவி, நான் கூட படம் பார்த்துட்டு சொன்னேன் டைரக்டருங்கிட்ட, இந்த ஒரு வேஷம் செய்ய முடியாதுயா, இது வேணாயா. பார்த்தா ஓம் பிரகாஷே வேணான்னு சொல்லிட்டார். இல்லை, பல இந்திய நடிகர்கள் அவருடைய நடிப்பை பார்த்து அவர் நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னாருங்க, எம்ஆர் ராதான்னு சொன்னதுனால சொன்னார், நான் வந்து அவரை மாதிரி செய்யவே கூடாது, வேறு மாதிரி செஞ்சிடுவோம். ஏன்னா அவரை மாதிரி செய்யறதுக்கு வரல எனக்கு. பட் டைரக்டர் கேட்குறாரு அப்படின்னு சொன்னார். நண்பர் ஒருத்தருக்கார் பேசிட்டு வரோம். சார் வணக்கங்க சார். வணக்கம் சார், நான் பழனியிலிருந்து பேசுகிறேன் சார், சத்தியமூர்த்தி. பழனியிலேருந்து பேசுகிறீங்களா? ஆமாம், நான் 28ஆம் தேதி புறப்பட்டு பழனிக்கு தான் வரேன் ஒரு நாளைக்கு. கண்டிப்பாக வாங்க சார். உங்களை நான் பல தடவை பழனி வந்திருக்கீங்க நீங்கள் எங்கள் ஃபங்க்ஷன். ஆமாம், நான் அடிக்கடி வருவேன். வருத்தமில்லா வாலிபர் சங்கம் இருக்குல்ல கீழே அடிவாரத்தில், நானும் மெம்பர். நிறைய தடவை மீட் பண்ணிருக்கீங்க சார், ஒவ்வொரு வருஷம் வருவீங்க நீங்கள். 1997 உங்களை மீட் பண்ணியிருக்கீங்க சார் நான் பழனியில். ஓ ரைட். 97 1997. அதான் அதுக்கு தான் உங்களெல்லாம் பார்க்கறது இல்லை நான். ஏன்னா பார்த்தா எனக்கு வயசானது தெரிஞ்சு போகுது. உங்களுக்கு எப்பவுமே வயசாகாதுங்க சார். உங்களுக்கு நீங்கள் புலன் விசாரணை நடித்த மினிஸ்டர் RR கேரக்டரு, வெற்றி விழாவில் நடித்த DIG நித்யானந்த கேரக்டரு, சின்னமுத்துலிங்க நடித்த கேரக்டர், அதை யாருனாலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. தேங்க்யூ, நன்றி நன்றி. அரசியல்வாதி எப்படி இருப்பாரு, அந்த RR வந்து எப்படி இருப்பாரு, மினிஸ்டரா இருக்கும் பொழுது எப்படி இருப்பாரு, அவர் பதவி போனவர்கள் எப்படி இருப்பாரு, தப்பு பண்ணத மனைவிட்ட கன்ஃபஸ் பண்ணுவீங்க பாருங்க. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க சார். அதே சேம் திங் வந்து சின்னமுத்துல வந்து உங்க பையன் சின்ன வயசுல இருக்கும்போது நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு வருவீங்க. ஆமாம் ஆமாம். அப்ப அந்த பையனை பார்க்க வர்றதுக்கு வைஷ்ணவி உங்க மேல வந்து கோபமா இருப்பாங்க, மடியில் உட்கார வச்சுட்டு சாப்பாடு போடுவீங்க. அப்ப அதே மாதிரி அந்த தங்கச்சி சீனப்ப நீ பேசாத ஒரு டைலாக், லென்த் டைலாக் இருக்கும் உங்களுக்கு. ஆமாம். தங்கச்சி வந்து ராஜீவ் ஃபேமிலி வந்து ஏமாத்திட்டாங்க பொழுது காந்திமதி அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்லுவீங்க, ஒவ்வொருத்தையும் நீ பேசாதன்னு சொல்ற டைலாக்லாம் அது எப்படி சொல்றது உங்களுக்கு, அது கிளாசிக்கலா அப்படி பண்ணிருப்பீங்க. அது வந்து நடிக்கிற மாதிரியே தெரியாது இப்ப பார்த்தாலும். அதே மாதிரி வெற்றி விழாவில் ஒரு 2 சீன்ல வருவீங்க, DIG நித்யானந்தம். அந்த கோட் போட்டு வர சீன் இந்த அபிலாஷா கூட வந்து அந்த வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடுவீங்க. பரவாயில்ல, உங்களுக்கு பொம்பளை பேர்ல ஞாபகம் சொல்றீங்க அபிலாஷான்னு. எனக்கு இப்போதான் நான் ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டேன், யார் அது கூட நடிச்சாங்களேன்னு யோசிச்சா அதுக்குள்ள நீங்க அபிலாஷா கரெக்ட் அதை சொல்லுவீங்க. நித்யானந்தம் சொல்லிட்டு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டா என் தொப்பை பிடிச்சிருக்கான்னு சொல்லுவீங்க. நீங்க சொல்லிக்கிட்டே போலாம் இந்த எபிசோட் பூரா. அப்ப அந்த மேனரிசம் பண்ணீங்க பாருங்க, தலையில பின்னாடி இது பண்றது, அண்ணாமலையில செய்யறது, நாங்க உங்க படத்தெல்லாம் ஒண்ணு, நான் உங்க படம் அத்தனை படம் தெரியும், பொய்க்கால் குதிரையில ஜோக்கா பண்ணது. அண்ணாமலையில மேனரிசம் இருக்குல்ல, இப்படி பின்னாடி சொல்லிடுது. அது வந்து காட்ஃபாதர் மர்லன் பிராண்டோ செஞ்சது, தலையில் இப்படி பண்ணுது. அது பண்ணலாமான்னு யோசித்தேன், ஏதாவது ஒன்று பண்ணணுமே. அப்போ யோசித்தா சரி இப்படி சொல்லிடலான்னு பார்த்தா நாயகனில் கமல் வந்து செஞ்சார். பட் அதை கொஞ்சம் தள்ளி செஞ்சார் கையை. அப்புறம் பார்த்தேன், நான் இன்னும் தள்ளிட்டேன் கையை, பின்னாடி தள்ளிட்டு வச்சு செஞ்சேன். ஏன்னா இவங்களால தான் சொல்ல. ஏன்னா
கமல் படம் போய் ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி பார்க்குற மாதிரி உண்மைதான். சில விஷயத்தை திருடிக்கலாம், நல்லா திருடலாம். நம்பிக்கை சிவாஜிப்பா இல்லாத ஒரு இடத்த கமல் வந்து நல்லா பண்ணார். துர்ராஜ் சார் இருந்து கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு சரியா வரும்னு பழைய ஆமா. துர்ராஜ் சார் சொல்லி ஒரு படத்துல படிக்காத மேதை இல்லை. டிஎஸ் துர்ராஜ் அதை நீங்க கரெக்டா பண்ணிருப்பீங்க. அப்புறம் இந்த கையை வச்சு புலன் விசாரணை இருமுவீங்க. ஆமாம், கர்ச்சி வச்சு பண்ணுவேன். கட்சி வச்சு பண்ணுவீங்க. அதே தான் கூலிக்காரனில் மாற்றி பண்ணேன். இதில் கர்ச்சி வச்சு அதில் கூலிக்காரனில் வெறும்னு இருமிட்டு போவேன். சார் உங்களை சந்திச்சு ரொம்ப சந்தோஷங்க சார். ரொம்ப நன்றி. வந்து கண்டிப்பா மீட் பண்றேங்க சார். நன்றி நன்றி நன்றி. ஓகே, நன்றிங்க சார். நன்றி. ஏறக்குறைய உங்கள் படத்துடைய பல படங்களுடைய மேனரிசத்தை பற்றி சொல்லிட்டாரு. இந்த மாதிரி மேனரிசம் எல்லாம் நீங்களே வந்து திங்க் பண்ணி ஒவ்வொரு படத்துக்கு மாற்றிக்குவீங்களா? தானே செய்கிறது. இப்போ டிஎஸ் துரைராஜன் சொன்னார் பாருங்க, அது என்னென்னா இவர் ரஜினி சார் வந்து என்கிட்ட வந்து ஸ்பெசிஃபிக்காக இது வரைக்கும் சொன்னதில்லை. பட் அந்த அண்ணாமலை படத்தில் ஸ்பெசிஃபிக்காக வந்து எல்லா படத்துலையும் மேனரிசம் செய்வீங்க இருவி, இதில் ஒன்று செஞ்சுருக்கேன் மேனரிசம். சண்முக சுந்தரம் தான் டைலாக் ரைட். ஆமாம், அவர் தான் என் படத்துக்கு, என் கம்பெனி படத்துக்கு டைரக்ட் பண்ணார். சின்னமுத்தில் அவர் தான் டைரக்ட் பண்ணார். ஸோ மேனரிசம் செய்யணுன்னு என் கேரக்டர் என்ன சார் சண்முகநாதன்ட்ட கேட்டேன். ஃபஸ்ட்டு டைம் நான் ஒரு கதை கேட்டுட்டு நடித்தது அதான். அப்படியா? அண்ணாமலை கேட்க மாட்டேன், கதையை கேட்க மாட்டேன். கதை கேட்டாலும் ஃபெயிலியர் ஆகிடும். இந்த படம் தெலுங்குலேருந்து தான் அங்கே எடுக்கிறோன்னு சொல்லி தெலுங்கு படம் பார்த்தாலும் ஃபெயிலியர். அது அதர் லாங்குவேஜ் படம் பார்க்கக்கூடாது, நம்ம கேரக்டர் அடிபட்டுரும். நம்ம ஒரிஜினாலிட்டி என்ன நடிப்போமோ அது போயிடும், அந்த சாயல் வந்துடும், அந்த சாயல் வந்துடும். அதனால் சண்முக சுந்தரன்ற கேட்டேன் என் கேரக்டர் என்னென்னு ஃபுல்லாக சொன்னார். அப்போ என்ன எதை டக்குன்னு சரஸ்வதி இருந்ததுனால டக்குன்னு வந்து விழுந்தது. கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியாக வரும்னு. அது ஒரே சீனில் தான் சொல்லியிருப்பார் துரைராஜன் படிக்காத மேதையில். சிவாஜிப்பா வெளியே வந்தவுடனே வேலை செய்வார்ல, கையெல்லாம் சம்மட்டி அடிச்சு கை. அப்போ தம்பி ஒன்றும் கவலைப்படாதீங்க தம்பி, கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கெல்லாம் சரியாக வரும்னு சொல்லிட்டு போயிடுவார். அவர் காமெடியாக சொன்னதை நம்ம சீரியஸ் ஆகிட்டோம். கூட்டி கழிச்சுப்பார் கணக்கு சரியாக வரும் அப்படி சொன்னோம்னா நம்ம ஜனங்க அதை மறந்துட்டான். நாமளாக ஞாபகப்படுத்துறது. ஏன்னா டிஎஸ் துரைராஜன் இஸ் ஸ்டால்வர்ட், ஃபஸ்ட்டு மேன் டு பை ரேஸ் ஹார்ஸ் சினிமா லைனில். ஆமாம், அது எனக்கு மேனரிசம் வந்து இது வந்து ரஜினி சார் வந்து நீ மேனரிசம் செஞ்சே ஆகணும்னு சொன்னார். பட் அவர் சொன்னதுனால ஒரு மேனரிசம் செஞ்சு அந்த மேனரிசம் வந்து ஞாபகம் வைக்கிற அளவுக்கு ஏன் பண்ணோன்னா என் ஃபீலிங்ஸை அந்த மேனரிசத்தில் காமிச்சேன். கடைசியில் நான் திருந்தின உடனே மனோரமா வருவாங்க, இல்லை என் வீட்டுக்கு வருவாங்க, பேசுவாங்க. அப்போ இந்த கை பின்னாடி எடுத்துகிட்டு போய்ட்டு நிறுத்திடுவேன். மேனரிசமே ஹெல்ப் பண்ணுது. சூப்பர் சூப்பர். சில டைமில் நண்பர் இருக்கார் பேர். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். நான் நாகராஜன் சார், தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. நான் வருவேன், தருமபுரிக்கு வருவேன், அதியமான் பேலஸில் தான் தங்குவேன். ஆமா சார், ஆமா சார். நான் உங்களை நிறைய பார்த்துருக்கேன். ஆக்சுவலா நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பயம் சார். ஆம்பளை நீ என்ன பார்த்து பயப்படலாமா? பொம்பளைங்க பயப்பட நியாயம் இல்ல சார். இந்த அமரன் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் அப்போ சின்ன பையன் இல்லைங்களா, அமரன் படம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உத்தம ராசா எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த உங்களை பாக்குறப்பே ஒரு நல்ல ஒரு பயம் வரும், ஒரு இது இருக்கும். அந்த வில்லன்னா இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வில்லன் பயந்த ஆள் பாத்தீங்கன்னா உங்களையும், அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இவரு ஆனந்தராஜ் சார், உங்களை பார்த்து அவ்வளவு ஒரு ஆனா பெருமையா இருக்கும். எனக்கு பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னன்னா சார், நாங்க எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எங்களுக்கு வந்து 2 தியேட்டர் இருக்கு. ஒன்னு மாமாது, ஒன்னு தாத்தாது. பாப்பாரப்பட்டி நம்ம ஊர் சொந்த ஊரு. வந்திருக்கீங்க? பாப்பாரப்பட்டி சிங்கார வீட்டுக்கு வருவேன் நான் தான். சார் நீங்க வந்திருக்கீங்க, ஒரு மீட்டிங்ல நீங்க பேசிருக்கீங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்களை பாக்கிறதுக்கு நான் வந்து கூட்டத்துல வந்து முன்னாடி நின்று இருந்தேன். அப்ப நீங்க பேசுற பேச்சை பாத்தீங்கன்னா ஒரு நடிகனை பாக்குறதுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா பாத்துட்டு போயிடுங்க. ஒரு அரசியல்வாதி கிட்ட வந்து பார்த்து பேசி ஓட்டு போடணும் அப்படின்னு நிக்கிறவங்க நின்னுடுங்க. இல்ல பாதியில போறேன்னா நான் விட மாட்டேன். பாதியில ஏச்சு போட திட்டுவேன். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா ஆமா நான் சொல்லியிருப்பேன். நான் சொன்ன வார்த்தை சொல்றீங்க கரெக்டா, எனக்கு தெரியுது. அதெல்லாம் வந்து இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு சார். அவ்வளவு ஒரு நல்ல ஒரு இது. உங்களை நிறைய பார்த்து நிறைய படங்களை பார்த்து வியந்திருக்கேன். நிறைய படங்களை வந்து உங்களுக்கு கொஞ்சம் கோவப்பட்டிருக்கேன். இந்த கமல் படம் ஒரு படத்துல வந்து அவரை ஏமாத்துவீங்க இல்லைங்களா, அலை ஓசைன்னு ஒரு படம் பண்ணேன், சிறுமுகை ரவின்னுங்கிட்ட. அவர் டைரக்ஷன் பண்ணும்போது பக்கத்தில் கல்லாறு பக்கத்தில் போய் நாங்கள் ஷூட்டிங் எடுக்கிறோம். அப்போ நானும் விஜயகாந்த் உட்காந்து நின்று பேசிக்கிட்டு இருப்போம். யூஸ் டு ஸ்மோக் அண்ட் அப்போ அந்த பொம்பளைங்க சொல்லி பொறுக்கிற பொம்பளைங்க வந்துட்டு விஜயகாந்த்கிட்ட, தம்பி நீ யாரை நம்பினாலும் நம்பு, ராதாரவி நம்பாத. பக்கத்துலேயே உட்காந்துருக்கேன். கொஞ்சம் ஏமா என்ன நான் தான் இங்கே உட்காந்துருக்கேன், அதுதான் நம்பக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது.
அது ஒரு நல்ல சமாச்சாரம் தான். நிறைய பேருக்கு என்ன பிடிக்காது. நீங்கள் பிடிக்காதுன்னு சொன்னால் தான் எனக்கு லாபம். நீங்க நடிச்ச படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு வில்லன் ஒரு ஆப்போசிட்டுக்கு ஒரு வெயிட் இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த முத்து படம்லாம் பாத்தீங்கன்னா அந்த நீங்க வர்ற சீன் இருக்கு இல்லைங்களா, அப்படியே ஒருத்தருக்கு அந்த ஒரு ஆடும், அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். நீங்கள் சொன்ன எல்லா பெருமையும் எங்கள் டைரக்டருங்களை தான் போய் சேரும். அலோவ் பண்ணுறாங்கல்ல, கரெக்ட். அலோவ் பண்ணலன்னா எப்படி செய்ய முடியும்? ஆமாம். இப்போ முத்து சொல்கிறார் பிறகு, முத்து வந்து ரவிக்குமாருடைய சோலோ ஐடியா அது. ரஜினி சார் என்னை தனியாக கூப்பிட்டு இது அண்ணாமலைக்கு சொன்ன மாதிரி இதில் கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் சொன்னேன், சார் சும்மா வயசான வேஷமே கொடுக்காதீங்க சார், இளமையான வேஷம் கொடுங்க, நான் நல்லா பண்ணுவேன் சார் காமெடி இல்லைன்னு சொன்னேன். இல்லை இந்த ஒரு படத்தில் மட்டும் பண்ணுங்கள், சரத்து உங்கள் பையன்னு சொன்னார். சரி நடிச்சுட்டு போய் ஷார்ட்டில் பார்த்தா சரத் பாபு வந்து நிற்கிறாரு. நான் ஐயோ அவர் ஏற்கனவே வயசானவருக்கு, நீங்கள் என்னங்க அவருக்கு போயிட்டு சரத்குமார் நினச்சிங்களா? நான் சரத்குமார் நினச்சிட்டேன். அதுதான் உண்மை. அப்பயே அவர் சொன்னேன் அவர்கிட்ட. அது சொன்னார், இந்த ஒரு படம் ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் கேட்டப், அப்போ விட்ருங்க சார்னு சொல்லிட்டு நானே பண்ண கேட்டப் தான் அது. ஏன்னா எனக்கு வந்து கவிதாலயத்தில் தே ஸ்டிச் ஹெவியாக ஒரு 10 சூட்டு தைச்சிருக்காங்க, ஒன்று கூட போடல. ஃபஸ்ட்டு சீன் மட்டும்தான் போடுவேன். அதில் நோட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் சீனில் மட்டும்தான் பண்ணுவேன், அதுக்கப்புறம் போடுறதே இல்லை. நான் வந்து என்ன சொந்த ஐடியாவில் வயசானவனுக்கு கை சுருக்கம் தெரியக்கூடாதுன்றதுக்காக ஃபுல் கை போட்டேன். முன்னாடி ஏஜில் செய்யும்போது ஆஃப் கை போட்டேன் அந்த படத்தில். அதில் கண்ணாடிலாம் போடுவேன், கெட்டப் சேஞ்ச் பண்ணி காட்டணுன்றதுக்காக பண்ணேன். அது ஒரு அண்ணாமலையில் அது கெட்டப்பை பார்த்துட்டு அவர் என்ன செஞ்சுட்டாருன்னா, ரஜினி சார் கேபி சாருக்கு ஃபோன் போட்டு பாலச்சந்திரன் சாருக்கு வந்து பாருங்கள் ராதாரவி கெட்டப் சொன்னார். சிம்பிள் கெட்டப் தான் அது. இட் இஸ் நாட். இப்போ அமரன் சொல்கிறார் பாருங்க, பயங்கரமான கெட்டப்பில் அது மாதிரிலாம் இல்லை, பல்லெல்லாம் வச்சுக்கிட்டு போகிறது அது மாதிரிலாம் இல்லை. இது ரொம்ப ஆர்டினரி கெட்டப் தான், கெட்டப் வைஸு. பட் நம்ம வித்தியாசமாக இருந்தது, அவ்வளோதான். உங்களை பார்த்தது ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி. எந்த காலகட்டத்தில் நம்ம கதாநாயகன் நடிக்க வாய்ப்பு கிடைக்கலையான்னு நினச்சிருக்கீங்களா? இந்த உயிர் உள்ள ஒரு விஷயம் ரீரிலீஸ் பண்ணும்போது என்னை பேச வைக்கும்போது நான் சொன்னேன், என்னை கெடுத்தவர் இவர் தான். யாருக்குமே இல்லாத கஷ்டம் பிரபு சார், கார்த்திக், அப்புறம் நான், இந்த 3 பேருக்குமே பிரச்சனை பெருசு. என்னென்னா எதை செஞ்சாலும் சின்ன மாப்பிள்ளை செய்யும் போது எங்கள் அப்பா திருடி தான் செஞ்சேன். கெட்டப் வந்து நாடகத்தில்